ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு another vlog. இன்னைக்கு டே 2 நகானோவில். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்னோ மங்கி பார்க் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்னோ ஃபோர்காஸ்ட் அதிகமாக போட்டிருக்காங்க. அதனால் வந்து ஸ்னோ மங்கி பார்க் வந்து பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுனால ஸ்னோ ஃபோர்காஸ்ட் அதிகமாக இருக்கிற அன்னைக்கு போகலாம் அப்படின்னு இன்னைக்கு பிளான் பண்ணி கிளம்புறோம். ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தா 9 o'clock. 9:10 வந்து இங்கேருந்து ஷட்டில் பஸ் டேரெக்டாகவே இருக்குது. ஸோ நம்ம ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே ஷட்டில் பஸ் இருக்குது. அத்வைத்தோட அப்பா வந்து அதை பற்றி விசாரித்து டிக்கெட் வாங்கிறதுக்காக முன்னாடியே கிளம்பிட்டாரு. நான் அத்வைத்தும் கிளம்பிட்டோம். ஸோ கோம்பினியில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்து வாங்கிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா அவன் ஜூஸ் குடிக்கல, பனானா எதுவுமே சாப்பிடல. அதனால் வந்து தண்ணி மட்டும் தான் குடிச்சிருக்கான். ஸோ போகிற வழியில் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. ஸோ நேற்று நைட் வந்து மட்சுமோ கேசல் போயிட்டு ஒரு 9:30 தான் வந்தோம். 9:30 வந்துட்டு அப்படியே வந்து அந்த தால் தடுக்கா ரெடி மீல்ஸ் வந்து பாயில் பண்ணி ரைஸில் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கும் அதை தான் குட்டனுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் சாண்ட்விச் சாப்பிட்டுப்போம். ஸோ அவனுக்கு ஏன்னா இங்கே எதுவுமே இந்தியன் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் ஃபைண்ட் பண்ண முடியல. இங்கேருந்து ஒரு 4 ஸ்டாப் தள்ளி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இன்னைக்கு நைட் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸ்னோ மங்கி பார்க் போயிட்டு ஒரு 4 o'clockலாம் முடிஞ்சிடும். 5:30 வந்துடுவோம். ஸோ வந்து நல்ல லிஷர்லேயே அங்கேருந்து போகணும். ஸோ கிளம்பலாம். ஸோ அங்கேருந்தா ஷட்டில் பஸ் கிளம்புது. அத்வைத்தோட அப்பா அங்கே தான் இருக்காரு. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி எந்த டைமு நான் டிக்கெட் வாங்கிட்டேன் அதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் கிளம்பணும். ஸோ அத்வைத் வந்து ஸ்ட்ரோலரில் ரெடியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படியே கிளம்ப வேண்டிதான். Request to our passengers, please fasten your seatbelt as it is deemed by law. ஸோ நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். எப்பயுமே வந்து அவங்க ஷெடியூல் படி 1 hourக்கு ஒரு பஸ் தான். பட் இப்போ வந்து ஆன் சீசன் கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஒரே டைமில் 2-3 பஸ் விடுறாங்க ஒரே ட்ரிப்பில். ஸோ ஒருத்தருக்கு வந்து 1 wayக்கு 1800 காஸ்ட்டு. ஸோ நாங்கள் ஏறிட்டோம். இங்கேருந்து ஆக்சுவலாக 32 kilometers நினைக்கிறேன் ஸ்டேஷன்லேருந்து ஸ்னோ மங்கி பார்க்கு. ஸோ ஷட்டில் பஸ்ஸில் ஃபுல்லாக அப்படியே போயிடும். போகிற வழி ஃபுல்லாக எல்லா வில்லேஜஸுமே வந்து பயங்கரமாக கவர்ட் வித் ஸ்னோவாக இருந்தது ஃபுல்லாக. அண்ட் அத்வைத் வந்து சாண்ட்விச் சாப்பிட்டான் போகிற வழியில். பஸ்ஸில் உட்காந்து சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு வந்தான். அங்கே வந்து இறங்கிட்டோம். ஸோ ஷட்டில் பஸ்ஸில் 1 hour. இங்கேருந்து பார்க்குக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 kilometers நடந்து போகணும். பயங்கர குளிர், -5 degrees. ஸோ 2 kilometers நம்ம நடந்து போகணும். ரோட்ஸ்லாம் பயங்கர ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்பில் இருந்து இது இங்கே தான் ட்ரெயிலிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிளேஸ் வரைக்குமே 1.5 kilometers கிட்ட. நடுவில் வந்து ஒரு குட்டி கடை இருக்குது. நம்ம அவங்க ஜாப்பனீஸ் ஃபுட்டு, அப்புறமா வந்து வீகன் கூட இருந்தது அதில். ஸோ அங்கே லன்ச் சாப்பிட்ற மாதிரி. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே தான் லன்ச் சாப்பிட்டோம். ஸோ இங்கே வர வழி பார்த்தா பயங்கர ஸ்லிப்பரி. குட்டி பசங்கள்லாம் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ட்ரையல். கீழே நாங்கள் ஸ்ட்ரோலர் வச்சுட்டோம். பட் பார்த்தீங்கன்னா பார்ட் ரொம்ப நேரோவாக இருக்குல்ல, பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அத்வைத் அழுதுகிட்டே இருந்தான். அவனுக்கு என்ன டிஸ்கம்ஃபர்ட்டுன்னு தெரியல, பயங்கரமாக அழுதுட்டு இருந்தான்.
ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணாம்னு நாங்கள் இங்கேருந்து அப்படியே பின்னாடி போயிட்டோம். இதுக்கு மேலே நாங்கள் போகல. ஏன்னா இங்கே வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே இதே மாதிரி நேரோ ட்ரெடிங் பாத்தில் நடக்கணும் அங்கே ஆன்சன் போகிறதுக்கு. ஸோ இல்லை ரொம்ப ரிஸ்க்குன்னு நாங்கள் திருப்பி வந்துட்டோம். தேங்க் காட் நாங்கள் திரும்ப வந்தோம். பிகாஸ் நாங்கள் வந்த உடனே பயங்கர ஸ்னோஃபால், ஹெவி ஸ்னோஃபால். எப்படின்னா எதிர யார் இருக்காங்கன்னு தெரியாத அளவு ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே மெதுவாக வந்துட்டுருக்கோம். இதே ரொம்ப யூனிக்கான டூரிஸ்ட் ஸ்பாட்னா வைல்ட் மங்கீஸ் வந்து ரொம்ப கோல்டு வெதரில் நேச்சுரல் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஆன்சனில் குளிக்கும். ஸோ அது வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ அங்கே ஃபீட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வைல்ட் மங்கீஸ்க்கு. ஸோ இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பிளேஸ். அதனால் இங்கே பயங்கர டூரிசம் ரொம்ப அதிகம், கூட்டம் ரொம்ப அதிகம். பட் எங்களுக்கு தான் அது செட் ஆகலையான்னு தெரியல. சரி, அவனுக்கு தூக்கம் வருது போல், அதான் அழறான்னு நினச்சி நாங்கள் ரொம்ப நேரம் ஒரு 1/2 an hour கிட்ட 2 பேரும் மாற்றி ட்ரை பண்ணி அவனை தூங்க வச்சோம். தூங்கவே இல்லை. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்த எல்லோரும் எங்களை ரொம்ப வியர்டாக பார்த்தாங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா ஃபைனலாக ஒரு 1/2 an hour அப்புறம் தூங்கினான். நாங்கள் இறங்கி வந்த உடனே எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, நிஜமாக ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்னு எங்களுக்கு புரியல. நல்ல வேளை நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னு நினச்சோம் ஒரு பக்கம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும் ஸ்னோ எவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னு. பயங்கர ஹெவி ஸ்னோஃபால். அங்கே இந்த ஹெவி ஸ்னோஃபாலில் மங்கியை பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் அதுவே எங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி ஸ்னோஃபால்னு பாருங்கள். ஸோ அவன் அழாமல் இருந்த அந்த ஃபியூ மினிட்ஸில் வி மேனேஜ் டு டேக் ஜஸ்ட் கப்புள் ஆஃப் ஃபோட்டோஸ். ஸோ அதெல்லாம் நான் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது ஸ்னோஃபாலெல்லாம் நின்று போனதுக்கப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ இப்போ 10 o'clock ஆகுது நைட்டு. ஆக்சுவலி நாங்கள் ஸ்னோ மங்கி பார்க் போகலை, பார்க்குள்ளே போகிற வழி பயங்கர ஸ்னோ. அத்வைத் வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருந்தான், அழுதுகிட்டே இருந்தான், சமாளிக்கவே முடியல. ஸோ நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். ஆக்சுவலாக அது ஏறி போகிற இடத்துல வந்து ஃபுல்லாக ஒரு ரொம்ப நேரோ ஸ்டீப்பான பாத்து, ரொம்ப ஸ்லிப்பரியான பாத்து, நிறைய வாட்டி ஸ்லிப் ஆகிட்டோம். ஸோ அதனால் நாங்கள் ரிஸ்க் வேண்டான்னு ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் சும்மா போய் அங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். பார்க்குக்கு நாங்கள் போகவே இல்லை. அதனால் வந்து நாங்கள் ஒரு 4 o'clock 4:30க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்கள் பக்கத்தில் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வந்தோம். ஓ, வேலெட்டை வந்து நாங்கள் அங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பில் பே பண்ணுறப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நான் வேலெட்டில் வந்து ஹோட்டல் ரூம் கீக்கு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க இங்கே ரெஸ்டாரண்ட், இங்கே நம்ம ஹோட்டல் ஸ்டேக்கு கால் பண்ணி அவங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு திரும்ப ஸ்னோ மங்கி பார்க் போய் அத்வைத்தோட அப்பா வந்து அதை வாங்கிட்டு வரணும். இது வந்து ஜப்பான்கிறனால தான் நம்மளுடைய வேலட் நமக்கு திரும்ப கிடச்சிது. இங்கே வந்து அவங்களே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்துருவாங்க. என்ன அத்வை, என்ன ஃபோன் வேணுமா? ஸோ வெரி ஹாரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. ஸ்னோ மங்கி பார்க்க நாங்கள் மறக்கவே மாட்டோம்.